அவருடைய தமிழக வெற்றி கழகம். அதுக்கு அவர் டார்கெட் கொடுத்துருக்காரு, இவ்வளோ மெம்பர்ஷிப் வேணும் 2026க்குள்ள. இப்போ 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை மொத்தமே 6 கோடி தான் சார். இந்த உறுப்பினர் சேர்க்கைன்றதே ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை தான். சமீபத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கலந்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அப்போ அவங்க 2 பேரும் சமாதானமாக போயிட்டாங்களா, கூட்டணியில் சேர போகிறாங்களா, அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஓபிஎஸ்க்கு வேறு இடம் இல்லைல்ல, அதனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தான் நம்பி இருக்க வேண்டியது. டிடிவி தினகரன் கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு அரசியல் தலைவர். கமல் அவர்கள் அவருக்கு டார்ச் லைட்ஸ் என்ன அவருக்கு ஒதுக்கிட்டாங்க, இப்போ தான் தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்காங்க. கமலுக்கான தொகுதி காங்கிரஸுக்கான ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் தரப்போகிறாங்க. உதயநிதி ஸ்டாலினும் கமலும் 2 பேருமே தொடர்பு இலையில் புதுசாக உள்ள நுழைஞ்ச விஜய், இளைய தளபதி விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகம், அதுக்கு அவர் டார்கெட் கொடுத்துருக்காரு, இவ்வளோ மெம்பர்ஷிப் வேணும் 2026க்குள்ள. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் மூளை ஏதோ இக்கு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வந்தோடனே இப்போ வர பத்திரிகை செய்திக்குறிப்பெல்லாம் அந்த இக்கு சேர்த்துருக்காங்க. அது மூல சொல்லிவிடும். நம்ம இன்னும் டைரெக்டாக விஜய் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கலை. அதான் கட்சியில் சொல்லிட்டார் அவர். கட்சி நிர்வாகிகள் சார் புசி ஆனந்த் தான் அவங்களோட பேசுகிறாரு. அந்த நிர்வாகிகளே கேட்குறாங்க, அண்ணா விஜய் அண்ணாவை நம்ம எப்போ சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இப்போ 2 கோடி உறுப்பினர்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் ஜனத்தொகையை மொத்தமே 6 கோடி தான் சார். ஏற்கனவே திமுக 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக அவங்களும் 2 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கட்சிகளும் எங்களுக்கு 50 லட்சம் 60 லட்சம் அப்படி தான் சார். யாருமே ஆயிரக்கணக்கிலே எந்த கட்சியுமே சொல்கிறதே கிடையாது. அதை விட பாரதிய ஜனதா உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. மிஸ்டு கால், அவங்க மிஸ்டு கால் விட்டாலே 2 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்கள உறுப்பினராக சேர்த்துறாங்க. அது எத்தனை கோடி போயிருக்குமோ அப்படின்னு தெரியல. இந்த உறுப்பினர் சேர்க்கைன்றதே ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை தான். அதாவது என்னென்னா, வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல, அதில் இருக்கிறதெல்லாம் எழுதிய உறுப்பினர்களாக சேர்த்துட்டாங்க எல்லா கட்சியுமே. இப்போ அதிமுகவில் இருக்கிறவரை திமுகவில் உறுப்பினராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ விஜய் கட்சியும் அப்படி தான் செய்ய போகிறாங்க. ஆனால் உறுப்பினர் சேர்க்கை யதார்த்தம் இந்த நிமிஷம் வரலும் கேள்விக்குறி தான். இப்போது இதே சமயத்தில் அதிமுக திமுக 2 இடத்துலையுமே அவங்க தேர்தலுக்கு பரபரன்னு தயாராகிட்டு இருக்காங்க. விருப்ப மனு தாக்கல் பற்றி நீங்களே சொன்னீங்க. இப்போ அதனுடைய நிலைமை என்ன? அதாவது சார், யார் போட்டி போடுறாங்களோ அவங்க விருப்ப மனு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல திமுக அறிவிச்சுது. நாளையிலேருந்து எங்கள் நாங்களும் தரோம் அப்படின்னு சொல்லி அதிமுக அறிவிச்சிருக்கு. முதல் நாளே 32 பேர் தூத்துக்குடியிலேருந்து கனிமொழி மறுபடியும் தேர்தலில் போட்டி போடணும் தூத்துக்குடியிலேருந்து 32 பேர் வாங்கியிருக்காங்க. அது 32 பேர் 40 பேர் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஜெயலலிதா 234 தொகுதியிலும் அவங்க தான் எலெக்ஷனில் நிற்கணும்னு சொல்லி 10,000 15,000 20,000 50,000 பேர்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. அது பெரிய விஷயமே இல்லை. இப்போதைக்கு விருப்ப மனு வாங்கினாலும் யாருக்கு வாய்ப்பு அப்படின்றது இந்த ஒரு நிமிஷம் வரல சஸ்பென்ஸில் தான் இருக்குது. அதனால் விருப்ப மனு கொடுக்குறாங்க, இப்போ இவங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அந்த காசு திருப்பி கிடையாது, திருப்பி கட்சி திருப்பி தராது. அதனால் கட்சிக்கே ஒரு வருமானம், அது விருப்ப மனு விற்பனையும் ஒரு வருமானம், அமோகமாக விற்பனை ஆகுது, அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கலந்துக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அப்போ அவங்க 2 பேரும் சமாதானமாக போயிட்டாங்களா, கூட்டணியில் சேர போகிறாங்களா, அது மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, அவங்க தான் 2 பேரும் நாங்கள் ஒன்றா தான் இணைஞ்சு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால் அவங்க 2 பேரும் ஓபிஎஸ்க்கு வேறு இடம் இல்லைல்ல. அதனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் தான் நம்பி இருக்க வேண்டியது. அதே சமயத்தில் டிடிவி தினகரன் கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு அரசியல் தலைவர். ஓபிஎஸ்ஸை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தான் பயன்படுத்துவார். அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலே அவருக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுத்து நீங்கள் கட்சி தலைவரை வாங்க, எங்கள் கட்சியில் சேர்ந்துக்கோங்க அப்படிலாம் இல்லை. கூட்டணி அப்படின்னு ஒரு இதுவாக தான் வச்சுருப்பாங்க. ஆமாம்.
இந்த இந்தியா முழுவதும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது காங்கிரஸுக்கு இப்போ இருக்கிற நிலமையில தனித்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாயிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து? அதாவது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து கூட்டணி தொகுதி பங்கீடெல்லாம் வந்து சரியாக வராட்டி நாங்கள் தனித்து போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று வந்து அகிலேஷ் யாதவ் வந்து முதல்ல 11 தொகுதின்னு சொன்னார். இப்போ 17 தொகுதி தரோம். இந்த 17 தொகுதிகளை நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டால் தான் உத்தரப்பிரதேசத்தில் ராகுல் காந்தி பாத யாத்திரையில் வரும்போது கலந்துப்போம். நிதிஷ் இவர் வந்து அகிலேஷ் யாதவ் வந்து வருவார், கலந்துப்பாரு. இல்லைன்னா வரமாட்டார் அப்படின்னு சொல்லி கண்டிஷனாக சொல்லிட்டாங்க. ஆம் ஆத்மியை பொறுத்தவரை அவங்க ஏற்கனவே தெளிவுபட சொல்லிட்டாங்க. ஆம் ஆத்மியும் சரி திரிணாமுல் காங்கிரஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ தனியாக வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து மல்லிகார்ஜுன கார்கே சொன்னது தான் நடக்கும் போல தெரியுது. அது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல. அது புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட முடிவாயிட்டாங்களா? அதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது புதுச்சேரியில் பாராளுமன்ற தொகுதியில் வந்து பாரதிய ஜனதா போட்டி போடும், எங்கள் கட்சி ஆதரிக்கும்னு ஏற்கனவே முதல்வர் ரங்கசாமி சொல்லிட்டாரு. புதுச்சேரியில் வந்து நிர்மலா சீதாராமன் போட்டி போடுவாங்க, இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா கவர்னராக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் பெரும்பாலும் அவங்க இருக்கிறது புதுச்சேரி தான். புதுச்சேரி தான் எல்லா விழாக்களுக்கும் போய் கலந்துக்கிறாங்க. எல்லாம் வந்து கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ண போகிறாங்க. பண்ணோம். அதே சமயத்தில் வந்து புதுச்சேரி வந்து அந்த மண்ணின் மைந்தர்ன்ற கொள்கையில் வந்து எப்பவும் உறுதியாக இருப்பாங்க. ஓகே. புதுச்சேரி மாநிலத்தில் பிறந்தவங்க, புதுச்சேரி மாநிலத்துக்கு சொந்தக்காரங்க தான் வந்து வேட்பாளராக இருந்தால் தான் அங்கே வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க. அதுவே வந்து இப்போ பாரதிய ஜனதா வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை நிர்மலா சீதாராமனோ இருந்தால் அவங்கள எதிர்த்து இதையே ஒரு பெரிய பிரச்சாரமாக எடுத்தும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ரங்கசாமி வந்து முதலமைச்சர் ரங்கசாமி வந்து தெளிவுபட சொல்லிட்டார். இவங்க 2 பேர் போட்டி போட்டாலுமே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. இதையே வந்து எதிர்கட்சி வந்து பெருசு பண்ணணும், காங்கிரஸ் பெருசு பண்ணணும், மண்ணின் மைந்தர் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா புதுச்சேரி வந்து அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தோட வந்தது தான் அது. இதுவரையிலும் போட்டி போட்டவங்க எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்காங்க. இதுவரையிலும் அங்கே போட்டி போட்ட வேட்பாளர்கள் எல்லாமே வந்து புதுச்சேரி சேர்ந்தவங்க தான். எல்லா கட்சியிலுமே வெளிமாநிலத்திலேருந்து வந்தவங்கலாம் யாருமே கிடையாது. ஒரு கட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அங்கே வந்து தேர்தல் அரசியலில் அவங்க தீவிரமாக இருந்து அவங்கள போட்டிலாம் போட்டாங்க. அவங்க கூட அங்கே இருக்கிறவங்கள தான் போட்டாங்க. அன்புமணி ராமதாஸோ வேறு யாரையோ வந்து அங்கே போய் எல்லாம் இது பண்ணவே இல்லை, தேர்தல் போட்டியெல்லாம் பண்ணவே இல்லை. அதனால் வந்து அதுக்கான வாய்ப்பு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அதை வந்து அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அது வந்து பெரிய சவாலாக. அங்கே பாரதிய ஜனதாவில் சொல்லிக்கிற மாதிரி பாண்டிச்சேரி பிறந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாரும் கேண்டிடேட் இருக்காங்களா? இருக்காங்க, ஃபேமஸ் இருக்காங்க. ஏற்கனவே அவங்களாம் எம்எல்ஏலாம் ஆயிருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிருக்காங்க. பாரதிய ஜனதாவை ஜெயிச்சிருக்குல்ல, சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிருக்காங்கல்ல. அவங்கள யாருன்னா போட்டி போடுங்க, நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரங்கசாமி வந்து முதலமைச்சர் ரங்கசாமி வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார். இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரும் இப்போ வைகோ திருமாவளவன் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து கூட்டணியில் நின்னாலும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு இவங்க சொல்ல, அவங்க இல்லை நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்போன்னு சொல்ல, கமல் அவர்கள் அவருக்கு ஒரு டார்ச் லைட் சின்னம் அவருக்கு ஒதுக்கிட்டாங்க. இப்போ தான் தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அவர் அந்த சின்னத்திலே நிற்பாரா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதனுடைய சிச்சுவேஷன் என்ன? அதாவது கமலுக்கான தொகுதி வந்து காங்கிரஸ்க்கான ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் தரப்போகிறாங்க. உதயநிதி ஸ்டாலினும் கமலும் 2 பேருமே தொடர்பு எல்லையில் இருக்காங்க. தொடர்ந்து 2 பேரும் பேசின்னு இருக்காங்க. அதனால் வந்து ராகுல் காந்தி கிட்ட நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல ராகுல் காந்தி கிட்ட கமலஹாசன் பேசிட்டார். அதனால் வந்து காங்கிரஸினுடைய ஒரு தொகுதி வந்து கமலஹாசனுக்கு போகுது. அதே மாதிரி டார்ச் லைட் சின்னத்தில் தான் நான் போட்டி போட விரும்புகிறேன்னு சொன்னார். அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி நீங்கள் இந்த சின்னங்களை பற்றி கேட்டிங்கல்ல, இன்றைக்கி வந்து எங்களுக்கு மண்பானை சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் கமிஷனுக்கு மனு கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து நாங்கள் வந்து ஆந்திரா கர்நாடகா மற்ற மாநிலங்களை கூட போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமோ என்னவோ தெரியாது. ஆனால் வந்து கமலஹாசன் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டி போட திமுக சம்மதம் தெரிவித்தது தான் எனக்கு கிடைச்ச தகவல். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இப்போ அவங்களுக்கு மண்பானை சின்னம் ஒதுக்குறதா வச்சுக்கிட்டா இந்த குறுகிய காலத்தில் ஒரு 2 மாதத்துக்குள்ளே அதை சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அவங்களால இது சீட்டும் கொண்டு ஜெயிக்க முடியுமா?
நான் கொண்டு போகிறேன்றார் அவர். தொல் திருமாவளவன் வந்து அந்த அந்த ஏற்கனவே அவங்க கட்சி சின்னத்தை அதே மண்பானை சின்னத்தை தானே போட்டி போட்டு ஜெயிச்சார்ல. ஆனால் வந்து வாக்கு வித்தியாசம் கம்மி, அதையே நம்ம சொல்லணும். அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறார். பிரச்சாரத்துக்கு நீங்கள் ஏற்கனவே திமுக ரெடின்னு சொன்னீங்க. அதனுடைய அந்த உள் அமைப்புகள் என்ன வேலையில் அவங்க இருக்காங்க? பிரச்சாரத்தை துவங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி நேற்று வந்து முரசொலியில் முதல்வர் ஸ்டாலின் வந்து கடிதமாக எழுதியிருக்கார். பாசிச அரசுக்கு எதிரான ஸ்டாலின் குரல் அப்படின்ற தலைப்பில் முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிரச்சாரம் வந்து முழுக்க முழுக்க அவங்க சாதனைகளை சொல்கிறத விட 2 பென்ஸ் வேன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பிரச்சாரத்துக்கோசமே, எல்லா வசதியோடு சேர்ந்து. ஒன்று வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு, இன்னொன்று வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு. இந்த வாட்டி வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து அதிகமாக பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, டிஎம்கேல இப்போ இருக்கிற சிட்டிங் எம்பிஸில் எத்தனை பேர் திரும்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு? இந்த வாட்டி எம்பியாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து சீட்டு கிடைக்கும்ன்றத உத்தரவாதம் கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த வாட்டி வந்து இளைஞர் அணிக்கும் மகளிர் அணிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தரணும்னு விரும்புகிறாரு. சில எம்பிக்கள் வந்து செயல்பாடு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கே சில தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் வந்து பாரதிய ஜனதாக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி திமுகவுக்கும் முக்கியம். அதனால் வந்து அவங்க பொறுத்தவரை நீயா நான் பார்க்குற தேர்தல் தான் இந்த தேர்தல்.